ஓம் கிரீம் ரீம் லீம் ஓம் காளிகாயே நமஹ. இது உன்னை அழிக்க போற ஆயுதம். என்ன சிரிக்கிற? சங்கிலியாலேயே என்ன எதுவும் பண்ண முடியல. இந்த கயிறை வச்சுக்கிட்டு விளையாட்டு காட்டுறியா? பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. தப்பு கணக்கு போடுற. ஒன்ன பார்த்தா தான் எனக்கு பாவமா இருக்கு. இது சாதாரண கயிறு அல்ல. எப்பேற்பட்ட பிரம்ம ராட்சசனையும் அடக்கான் கூடிய பிரம்ம சூத்திரம். இதானே என்னோட கடைசி ஆயுதம். நின்ன அழிக்க போற ஆயுதம். ஓம் கிரீம் ரீம் லீம் காளிகாயே நமஹ. என்ன விடு. விடு. தப்பு பண்ற. விடு. வா 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 வா. விடு. என்ன விடு. நீ தப்பு பண்ற. ஆமா, நான் தப்பு தான் பண்றேன். அது தெரிஞ்சுதான் பண்றேன். உன்னால என்ன பண்ண முடியும்? நாள் உன்னோட கடைசி நாள். நீ மேலோகத்துக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. யான் உன் ஆட்டத்துக்கு முடிவு கட்டுறேன். இதான நீ அடங்க போற இடம். வா அடி. இப்ப ஆடி அடிச்சா அதோட உன் கதி அதோ கதிதான். என்னைக்கும் நியாயத்துக்கு சக்தியும் பலமும் ரொம்ப பெருசுடா. கடவுள் ஏன் பக்கம். உன்ன மாதிரி அநியாயம் பண்றவங்க பக்கத்துல கடவுள் எட்டி கூட பார்க்க மாட்டாரு. அது எனக்கு தெரியும்டா. என்னையா கட்ட? உன்னை என்ன பண்றேன் பாரு. இதான மந்திர கயிறு. இத வச்சுதானே என்ன கட்டின. உன்னை இத வச்சே நான் கட்டுறேன். வேண்டாம். வேண்டாம். விடு. என்ன விடு. வேண்டாம். என்ன விட்டு சொல்றத கேளு. விட மாட்டேன்டா. சித்ராவோட சக்திய நீ பல மடங்கு அதிகப்படுத்திட்ட. நிச்சயதார்த்தத்தை நிறுத்த போறியா? அத நான் நடத்தி காட்டேன்டா. நீ கொண்டு வந்ததை வச்சே உன்னை மடக்கிட்டேன் பாத்தியா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். என்ன விட்டு. வேண்டாம். என்ன விட்டுடு. உன்னை எச்சரிக்கிறேன். நீ எனக்கு எச்சரிக்கை மணி அடிக்கிறியா? நான் உனக்கு அடிக்க போற சாவு மணிடா இது. செத்து தொலை. உன்ன மாதிரி கெட்ட ஆளுங்கெல்லாம் இருக்கிறத விட சாகறதா நல்லது. வேண்டாம் 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 வேண்டாம். வெண்ணிலாவோட வாழ்க்கையை கெடுக்க நினைக்கிற யாரையும் நான் விட மாட்டேன்டா. இல்ல வேண்டாம். என்ன விட்டுரு. என்ன விட்டுரு.
வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், என்ன விட்டுரு. வேண்டாம், என்ன விட்டுரு. விட்டுரு. வேண்டாம் வேண்டாம். ஏய், என்ன அப்பு நீ அந்த கிருஷ்ண மாதிரியே அக்காவுக்கு போன் பண்ணுன்னு சொல்ற? இப்பதான் வாங்க வாங்கன்னு அவசரப்படுத்துறேன், இப்ப வர வேணான்னு எப்படி சொல்றது? இதெல்லாம் முத்து மாப்பிளைக்கு தெரிஞ்சது என்ன தொலைச்சே கட்டிடுவார் தெரியுமா? தெரியும் சார். அதே மாதிரி மாப்பிள்ள ஆள் மாறாட்டம் பண்ண விஷயம் பெரியம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்களும் தானே உங்களை தொலைச்சு கட்டிடுவாங்க. ஆமா ஆமா, அதுவும் தான் நடக்கும். எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல அப்பு. கிருஷ்ணன் சார் சொன்ன மாதிரி முதல்ல உங்க அக்காவுக்கு ஃபோன் பண்ணி இங்க வரவிடாம தடுத்துருங்க. மத்ததெல்லாம் அப்புறம் யோசிக்கலாம். இல்ல அப்பு, என்னால முடியாது சார். வெண்ணிலா இந்த வீட்டுக்குள்ள நல்லபடியா திரும்பி வரணுங்கிற ஆசை உங்களுக்கு இருக்கா இல்லையா? அது இல்லாம இருக்குமா? நிறையவே இருக்கு. வெண்ணிலா வந்தாதான் நான் ஆசைப்பட்டதையெல்லாம் சமைச்சு போடுவா. வாய்க்கு ருசியா சாப்பிடறதுக்கு எல்லாம் கிடைக்கும். அப்புறம் என்ன, வெண்ணிலா நல்லபடியா வரணும், ஸ்வேதா மேடம் நல்லபடியா கிருஷ்ணன் சாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போகணும், வெண்ணிலா முத்தரசன் சாரோட நல்லபடியா வாழணுங்கிற ஆசையும் அக்கறையும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க இதுக்கு மேலயும் லேட் பண்ணாம உங்க அக்காவுக்கு போன் பண்ணி வர வேணாம்னு சொல்லிடுங்க. சரி அப்பு, உனக்காக அவங்களுக்கு போன் பண்ணி வர வேணாம்னு சொல்றேன். ஓகே? ஐயோ, போன் பண்ணி வர வேணாம்னு சொல்லலான்னு பார்த்தா அதுக்குள்ள அக்கா மாமா வந்துட்டாங்க. போய் சீக்கிரமா அவங்கள தடுங்க சார். இல்லனா கிருஷ்ணன் சாரோட அப்பா அம்மாவா நடிக்கிறதுக்கு பேசி சம்மதிக்க வைங்க. ரெண்டுல ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க, அப்பதான் நீங்க இதுல இருந்து தப்பிக்க முடியும். என்ன அப்ப நீ அந்த கிருஷ்ண மாதிரியே பயமுறுத்துற. இன்னைக்கு எப்படியோ உத வாங்குறது கன்ஃபர்ம்டு. ஆனா யார்கிட்ட இருந்துன்னு தான் தெரியல. நம்ம அழகப்பனே நிக்கிறானே. அக்கா மாமா வாங்கக்கா வாங்கக்கா, வாங்க மாமா வாங்க மாமா. என்னடா திடுதிப்புன்னு போன் பண்ணி தட்டு மாத்தணும் நிச்சயம் பண்ணணும்னு எங்களை வர சொன்ன? யாருக்குடா நிச்சயதார்த்தம்? எல்லாம் உங்க பையனுக்கு தான். எங்க பையனுக்கா? விளையாடாதடா, அவன் இப்பதான் ஃபாரினுக்கு போய் வேலையில ஜாயின் பண்ணிருக்கான். அவனுக்கு எப்படிடா இங்க நிச்சயதார்த்தம், அதுவும் எங்களுக்கு தெரியாம? சார் லேட் பண்ணாம சட்டுன்னு சொல்லிடுங்க சார். பெரியம்மா திடீர்னு வெளியே வந்துட போறாங்க. ஐயோ, அவங்க வந்தாங்கன்னா என் வாழ்க்கை அதோ கத்திதான். அதுக்கு தான் சொல்றேன், சமாளிச்சு பேசி எப்படியாவது கூட்டிட்டு வாங்க, இல்லைன்னா அனுப்பிட்டு வாங்க. நான் போய் குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரேன். டேய் அழகப்பா, என்னடா நடக்குதுங்க? யார் அந்த பையன்? அவன் என்ன உன்கிட்ட ரகசியம் பேசிட்டு போறான்? அது ஒண்ணு இல்லக்கா, அவன் பேரு அப்பு, இந்த வீட்டோட சமயக்காரன். உங்களை பத்தி விசாரிச்சுட்டு உங்க ரெண்டு பேரையும் நல்லா உபசரிக்கணும்னு சொல்லிட்டு போறான் அவன். உள்ள வாங்க மாமா, வாங்க வாங்க. அது சரி மாப்ள, தட்டு மாத்துன்னு சொன்னியா, அது சொல்லவே இல்லையே. அதுவா, அது வந்து அதான் நம்ம கோகுல் இருக்கான்ல, அவன் வாங்க வாங்க. இவர் யாரு? நம்ம கோகுலோட ஃப்ரெண்டு, பெஸ்ட் ஃப்ரெண்டு கோகுல கிருஷ்ணன். ஒரு நிமிஷம் வரேங்க. லூஸ், வர வேண்டாம் சொல்ல சொன்னா இப்படி வர வச்சிருக்கீங்க. நான் என்ன பண்றது? நான் போன் பண்ணதுக்குள்ள அவங்க வந்துட்டாங்க. நான் என்ன பண்றது? என்ன பண்றதுன்னு தெரியாம நானே முழிச்சுக்கிட்டு இருக்கேன்.
சரி சரி, எப்படியாவது போய் பேசு, போய் சமாளி. போயா, போய் பேசியா. எனக்கு என்ன தேவை இருக்கு? நீதானே ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிக்க போற, அப்புறம் நான் ஏன் பேசணும்? நீயே போய் பேசு. எனக்கு தெரியாது, நீ போய் பேசு. அட ஓ. அம்மா, என்ன ஆசீர்வாதம். நல்லா இருப்பா. என் பேரு கோகுலகிருஷ்ணன். எல்லாரும் என்ன கோகுல் தான் கூப்பிடுவாங்க. நீங்களும் என்ன அப்படியே கூப்பிடுங்க. சரிப்பா, என் பையன் பேரும் கோகுல் தான். அவன் இப்ப ஊர்ல இல்ல. உன்னை கூப்பிடுறதுக்கு என்னப்பா, தாராளமா கூப்பிடுறோம். எனக்கு கூட உங்களை அப்பா அம்மான்னு கூப்பிட மனசுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. நான் அப்படியே கூப்பிடுவா? தாராளமா கூப்பிடுப்பா. மாமா, நீங்க அப்பா அம்மா உள்ள கூப்பிட்டு வந்து, நான் இதோ வந்துடுறேன். சரி, வந்துடுங்க. இப்போ வரைக்கும் அந்த நம்பூதிரி சொதப்பிட்டு இருக்காரு. என்னதான் நடக்குது? அழகப்பா, அந்த தம்பி ஏன் உன்னை மாமான்னு கூப்பிட்டுட்டு போறான்? அது ஒண்ணு இல்லக்கா, கோகுல நம்ம மாமான்னு கூப்பிடுறானா, அந்த கோகுலோட ஃப்ரெண்ட் இல்லையா இவன், அதனால இவனு என்ன மாமான்னு கூப்பிடுறான். அங்க பாத்தீங்களா, அழகப்பா அண்ணா அக்காவும் மாமாவும் தான் போல இருக்கு. உள்ள வந்து மறு நிமிஷம் தட்ட மாத்திர ப்ராசஸ் ஆரம்பிச்சிருவாங்க. எப்படியாவது அதை தடுத்து நிறுத்தணும் அத்தை. சரி விட, பாத்துக்கலாம். வெளியூர்ல இருந்து வந்திருக்காங்கல்ல, வெளியிலேயே வச்சு வகையா மரியாதை பண்ணி அனுப்புவோம். அத்தை கவலைப்படாத, முத்தரசம் உள்ளதான் இருக்கும். அவனுக்கு இந்த விஷயம் தெரியவே போறதில்ல. வாசல் வரைக்கும் வந்தவங்க ஏதோ கோச்சுக்கிட்டு வாசலோடு போயிட்டாங்கன்னு சொல்லிடுவோம். வா. சரி வாங்க, நம்ம உள்ள போலாம். அது சரி, மாமா கேட்டதுக்கு நீ பதில் சொல்லவே இல்லையே. சொல்றேன்க்கா, வாக்கா. நில்லுங்க. எங்க வந்தீங்க? எதுக்கு வந்தீங்க? இவ்ளோ நாள் வராம இப்ப மட்டும் வந்திருக்கீங்க? ஐயோ, உங்க தம்பி அழகப்பன இங்க கொண்டு வந்து வீட்டோட மாப்பிள்ளையா தள்ளிட்டு போனவங்க இன்னைக்குதான் மறுபடியும் வந்திருக்கீங்க. என்னங்க வந்தது வராதமா மரியாதை இல்லாத பேசுறீங்க? மரியாதை? மரியாதை இல்லாமையாவது பேசுறேன்னு சந்தோஷப்படுங்க. நடந்தது எல்லாத்தையும் உடைச்சு பேசுனேன்னு வைங்க, ரொம்பவே அசிங்கமாயிடும். அழகப்பா, இதுக்குதான் எங்களை இங்க வர சொன்னியா? இல்லக்கா, அது அத்த என்னத்த இது, எதுக்காக இப்படி பேசுறீங்க? அவங்க வந்திருக்காங்கல்ல, ஃபங்க்ஷன் நடக்கணும் இல்ல அத்த. ஒரு ஃபங்க்ஷனுக்கு வர்றோம், அழையா விருந்தாளியா எப்படி வர்றதுன்னு யோசனை கூட இல்லாம வந்திருக்காங்க. யார பத்தி சொல்றீங்க? அழகப்பன் போன் பண்ணி சொல்லிதான் நாங்க இங்க வந்திருக்கோம். சும்மா ஒண்ணும் சோத்துக்கு செத்து நாங்க இங்க வரல. ஐயோ, மறுபடியும் இங்க வரத கெடுக்கிறதுக்கு ஏதோ பண்றாங்க போல இருக்கே. முத்து மாமா கிட்ட சொல்லிடுவோம். அழகப்பா மாப்பிளோட அக்காவும் மாமாவும் வரல. நல்ல நேரம் வர போயிட்டு இருக்காரு. சார், அப்பு வா. அப்பு, அழகப்பா மாமாவோட அக்காவும் மாமாவும் வந்துட்டாங்களான்னு கொஞ்சம் பாரு. அவங்க வந்துட்டாங்க சார். ஆனா பெரியம்மா தான் அவங்க லேட்டா வந்துட்டாங்கன்ற கோபத்துல ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்க ஒரு சின்ன கலாட்டா சார். கலாட்டாவா? ஐயோ சித்தி, ஏன் தான் இப்படிலாம் ஏன் சொல்றாங்க சார்? பாத்துனே வா. இதுக்குதான் நான் சொன்னேன் இங்க வர வேண்டான்னு. வா கிளம்பலாம். மாமா எங்க கிளம்பிட்டீங்க? இருங்க இருங்க, என்ன என்னாச்சு? அத்தை, இவர் எப்படி இங்க வந்தாருன்னு தெரியலையே. நாங்க வீட்டுக்கு கிளம்புறோங்க. எங்களுக்கு மரியாதை இல்லாத இடத்துல நாங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. ஐயோ, தயவுசெய்து அந்த மாதிரி பெரிய வார்த்தைலாம் சொல்லாதீங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. அது சித்தி ஏதோ பழசுலாம் மனசுல வச்சுட்டு தெரியாம பேசிருச்சு. அது தப்புதான். ஆனா அது சித்தி அதுக்கு கோவம்லாம் கிடையாது. அது வெளிப்படையா பேசிடும். நீங்க தயவுசெய்து அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. உங்க மேல மரியாதை இல்லாம நாங்க நடந்துப்போம்மா. உங்களுக்காக தானே நாங்க காத்துட்டு இருக்கோம். அந்த மரியாதை இருக்குன்னா தானே உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கார்த்தி இருக்காங்களா? ஆனா இங்கதானே இருக்காங்க, அமைதியா இருக்காங்க. எங்க
அது ஒண்ணும் இல்லைங்க. அது நடந்ததெல்லாம் நீங்க தயவுசெய்து மனசுல வச்சுக்காதீங்க. அது என் சித்தி பேசுனதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க. தயவு செய்து உள்ள வாங்குங்க. இந்த பாருங்க, நீங்களாம் வயசுல பெரியவங்க. நீங்க மனசு கஷ்டப்பட்டு போனீங்கன்னா அது நல்லா இருக்குமா? நீங்க வந்து தாங்க நல்ல விஷயத்தை நடத்தி வைக்கணும். அப்பதாங்க கோகுல் மாப்பிள்ளையும் சந்தோஷப்படுவாரு. சித்தி கூப்பிடு சித்தி. உள்ள வாங்க. வாங்கக்கா, வாங்க மாமா. அண்ணே அவங்க வராங்க, நீங்க வாங்க. வாங்க 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 மாமா. என்னது அது? நம்பூதிரியும் சொதப்பிட்டாரு. கடைசியில இவங்களை அனுப்புற பிளானும் சொதப்பிடுச்சு. அந்த வெண்ணில நினைச்ச மாதிரி நிச்சயதார்த்தம் நடத்துறோம் போல இருக்கே. அவ எங்கேயோ இருந்துகிட்டு காய் நகர்த்தி இந்த வீட்டுக்குள்ள நினைச்சதெல்லாம் சாதிச்சிட்டு இருக்காத்த. ஸ்வேதா, ஏன் ஸ்வேதா புலம்புற? நீ பயந்த மாதிரியே நடக்கும். புலம்புறத விட்டுட்டு என்ன பண்ணலான்னு யோசிப்போம். ஏதாவது பண்ணி நிறுத்துற வழியை பார்க்கலாம். வெண்ணிலான்னு பயந்துகிட்டே இருக்க. எங்கேயோ இருந்துகிட்டு அவளால எப்படி இந்த நிச்சயதார்த்தத்தை நடத்த முடியும்? பார்க்கலாம். சரி வா போலாம்.